Good evening and எல்லாருக்கும் வணக்கம். And as always ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all that from நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. I'm so excited and so happy that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் கேமரா எவ்வளோ நம்பிக்கைன்னா we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவானில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much and I hope I've done justice to Diya's character in this movie. And இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க my other co-star SK sir. வணக்கம் சார். நான் வந்து I didn't know சார் தான் இன்னைக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன் சார். ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமா அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படி மாற்றி இதே தான் பேசிட்டு இருக்கோம் அப்போலேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star, and I'm so happy that you're here today for this event, sir. You're decent பேசுறேன் பாத்தீங்களா? Thank you, sir. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. And Amma and my best friend, my brother, everybody are here today. Thank you guys so much. Love you guys. Thank you. ஹாய், நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுற மாட்டோம்ல உங்களை. எப்படி விடுவோம்? நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து யுவன் சாரோட மியூசிக்ல பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்துல. அதே மாதிரி யுவன் சாரோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் எது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரமோட் பண்றதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ற சாங்கா இருந்தது அது. அப்புறம் இந்த எவண்டி ஒன்ன பெத்தான் இந்த மாதிரி அவரோட லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஆனா டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டுல ரொம்ப இல்ல. பாருங்க நான் டீசெண்டா எவ்வளவு குவைட்டா பேசிட்டு இல்லங்க, இதுதாங்க ரீசெண்டா நல்லா இருக்கு, சூப்பரா. ஆக்சுவலா என்னன்னாங்க, யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளவு மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்ப நான் போகாதேன்னு பாட்டு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கும் யுவன் சாரோட பாடலுக்கு வந்து அவ்வளவு மெமரிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்ட உங்களுக்கு மெமரிஸ் வரணும், என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டா இருக்க ஒரு மெமரி. Oh God, I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நீங்க ஸ்பாட்ல போடாதீங்க. இல்ல கண்டிப்பாக நானே சொல்றேங்க. சில பேர் வந்து லவ் பண்றாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியர் நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டா அப்பதான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமா, இந்த பாயிண்ட் நான் சொல்ல ஆகணும் சார். உங்க பாட்டுல கேட்கும் போது லவ் பண்ணலனா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழுகழுகையா வரும். வை சார்?
சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார். ஒய் சார், நான் எனக்கு அந்த பாடகர் லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்த மேல லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட்? இல்ல நீங்க அந்த பாட்டை பாடி இருப்பீங்க, அதனாலதான். இல்ல நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும். ஆனா இந்த பொங்கலுக்கு உங்க குடும்பத்துல இருக்க எல்லா படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாயா வருது. நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அல்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹூவர் பிக் திஸ் வென்யூ கைஸ். இப்போ கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்கு. சரத் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.